சுமதி டீச்சர், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த இந்திரா அடிக்கடி மயங்கி மயங்கி கீழே விழறான். எவ்வளோ எழுப்பினாலும் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறான். அவனை ஏன் நீங்க ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல காமிக்க கூடாது? நல்லா சொல்லுங்க டீச்சர், நானும் பலமுறை சொல்லிட்டேன். எத்தனையோ டாக்டர்கிட்ட காட்டியாச்சு, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. கோவில், தர்கா, சர்ச்சுன்னு ஒன்று விடலை. அவன் ஒவ்வொரு முறை மயங்கி கீழே விழும்போதும் உயிரே போகிற மாதிரி இருக்கும். அப்படியே விட்டுறாதீங்க டீச்சர். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு, நீங்க அவரை பார்க்குறீங்களா? நான் வேணா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். வேணாம் டீச்சர். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், இசிஜின்னு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை, வளர்ந்தா சரியாயிடும்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. நம்பி தானே ஆகணும். தப்பு டீச்சர். ஒரு தடவை போய் அந்த டாக்டரை பாருங்க. பேர் தெரியாத எவ்வளவோ விஷயங்களை டயக்னோஸ் பண்ணியிருக்காரு. அவரை போய் ஒரு தடவை பாருங்களேன், ட்ரை பண்ணுங்களேன். பையனுக்கு என்ன வயசாகுது? 8 வயசு ஆகுதுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டீச்சராக வேலை பார்க்குறேன். வீட்டுக்காரரு? இல்லை. ஓ, சாரிம்மா. பையனுக்கு ஒன்றும் இல்லையே. ம். இந்திரா, இந்திரா, இப்படிதான் சார் எப்பவுமே நடக்குது. ஒன்றும் இல்லைம்மா, கவலைப்படாதீங்க. உங்கள் பையன் மயங்கி மயங்கி விழுந்துடுறான்னு சொல்கிறீங்கல்ல, அது மயக்கம் இல்லை, தூக்கம். மெடிக்கலி இதை நார்கோலெப்சின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது ஒரு வகையான ஸ்லீப்பிங் டிஸார்டர். உங்கள் பையனுக்கு தூங்கிறது ஒரு குறை. தூங்குறத போய் எப்படி டாக்டர்? இருக்குமா, நம்ம ஊரில் லட்சத்தில் ஒருத்தருக்கு அந்த குறைபாடு இருக்கு. எப்பெல்லாம் தூங்குவான் டாக்டர்? எப்போ வேணா தூங்கலாம். இப்போ பாருங்க, நல்லா தானே இருந்தான், டக்குன்னு ஒரு சவுண்டுக்கு எடுத்து தூக்கிட்டான் பாருங்க. இது மாதிரிதாம்மா கோபம், அதிர்ச்சி, துக்கம், சந்தோஷம் எதுவுமே எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தூங்கிடுவான். அவனா ஏந்திருக்கணுமா, 10 செகண்ட் ஆகலாம், 10 நிமிஷமும் ஆகலாம், ஒன்றும் சொல்ல முடியாதுமா. ஆப்ரேஷன் ஏதாவது செஞ்சு சரி பண்ணலாமா டாக்டர்? இல்லைம்மா, இதுக்கு இது வரைக்கும் எந்த மருந்து கண்டுபிடிக்கல. ஆமாம், ஸ்கூலில் எப்படி படிக்கிறான்? நல்லா படிப்பான் டாக்டர், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான். கிளாஸில் பாடம் நடத்தும்போது தூங்குறான், ஆனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரான். எப்படி ஓய்ன பண்ணி பார்த்தீங்களா? இப்போ நாம் தூங்குறதுக்கும் அவன் தூங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவன் இப்போ தூங்கிட்டு இருக்கான்ல, நாம் பேசுகிறதெல்லாம் அவனுக்கு நல்லா கேட்கும். இப்போ பாருங்க தம்பி, உங்கள் அப்பா பேர் என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், தம்பி ஏந்திருக்கட்டும். அப்பா பேர் பாலச்சந்திரன். சொல்லல, பாத்தீங்களா? இந்த பிரச்சனை உலகத்தில் ரொம்ப பேருக்கு இருந்திருக்கு. தாமஸ் ஆல்வா எடிசன், வின்சென்ட் சர்ச்சில், இவங்களுக்கெல்லாம் கூட இருந்திருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாம பையனை ஆச்சுக்கோங்க, அவன் பெரிய ஆளா வருவான். தம்பி, நீ தைரியமா இரு. என்ன சதீஷ், காலையிலேயே டிரைவர் வேலை பார்க்க வந்துட்டியா? இல்ல டாக்டர் வேலைக்கு வந்துக்கிறேன். ஆயா வேலை காலியாக்குது, வரீங்களா?
ஏய் இவர் தாண்டி சதீஷ், இந்தியாலே ரொம்ப பெரிய ஆளு. 2 வீலர்ல டிரைவர் வேலை பாக்குறாரு. ஓ அப்படியா? ஆமாண்டி, உங்களுக்கு கார்ல லிஃப்ட்டை கொடுத்து வழியில கிஃப்ட்டை கொடுத்து வயிற்றுல புள்ள கொடுக்கணும் தான் பிடிக்கும். என்ன மாதிரி நல்லவனை பிடிக்குமா? போங்கடி வீடாரி. டேய் என்னடா இது பொறுப்பு இல்லாம ஏன்டா லேட்டு? ஆமா, நீ கொடுக்குற 50,000 ரூபாய் சம்பளம் எனக்கு பத்தல. அதான் அம்பானி கம்பெனில போய் 5 நிமிஷம் ஓவர் டைம் பண்ணிட்டு வந்தேன். ரோட்ல போற அட்டு பீஸ் பித்தளை சொம்பலாம் நான் டிரைவர்னு கலாய்க்குதுங்க. இதுக்கேண்டா சலிச்சுக்கிற? அந்த கிருஷ்ணரே டிரைவரா இருந்தாருடா. இல்ல முதல்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறோம். 20,000 ரூபாய் சம்பளம் சொல்லிருக்காங்க. 20 40 ஆகும், 40 80 ஆகும். என் புள்ள கார் வாங்கிடுவான்டா. கார் ஓட்டும் போது உனக்கு பெருமையா இருக்கும்ல. அப்ப கடைசி வரைக்கும் நான் டிரைவர்னே முடிவு பண்ணிட்டீங்களா? உனக்கு என் பையன் மேல பொறாம. ஆமா, அவரு பெப்சி கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போறாரு. எனக்கு பொறாம. ஜெயிக்கிறோம் மிஸ்டர் இந்திரன், ஜெயிக்கிறோம். தைரியமா ஃபேஸ் பண்ணணும். ஆனா எதுக்கும் பயப்படக்கூடாது. பயம் வந்தா தூக்கம் வரும். தூக்கம் வந்தா வேலை கிடைக்காது. டேய் அப்பா போதும், டைம் ஆச்சு, வாடா. ஓகே 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 ஓகே. அம்மா, நீ இன்னும் ஸ்கூல் போலியா? இல்லடா, நீ முதல்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்றல, அதான் லீவ் போட்டேன். ஷப்பா. அம்மா, நீ நாளையிலேருந்து வேலைக்கு போகாதம்மா. ரிசைன் பண்ணிடு. ஏன்டா? பின்ன என்னம்மா, எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்படுவேன்? காலையில் நேரத்தோடு எந்திரிச்சு டிஃபன் பண்ணி அவசரமாக ரெடி ஆகி 17ஆம் நம்பர் பஸ்ஸை பிடிச்சி காலையிலேருந்து பாடம் எடுத்து டயர்டாக வீட்டுக்கு வருவேன். அதான் இன்டர்வியூ போகிறேன்ல, கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி 20 40 ஆகும், 40 80 ஆகும். என்னடா சொல்ற? அப்பா ஆயில்ல வடை சுடுறத பாத்துக்கிறேன். ஆனா நீங்க வாயிலே நல்லா வடை சுடுறீங்க. ஏய், நீ இன்னைக்கு என்கிட்ட அடி வாங்காம கிளம்ப மாட்டேன். அதெல்லாம் மிச்சம். போடா வாடா. போ போ. நான்லாம் பேண்ட்டுக்கே பெல்ட் போடாதவன் 2 வீலருக்கு பெல்ட் போட வச்சிட்டேன். சேஃப்டி ஃபர்ஸ்ட். நமஸ்கார். Please fasten your seat belts. We are about to take off. ஓகே சார். பயப்படாத இந்திரா, பயப்படாத. மிஸ்டர் கார்த்திக். Yes. தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்கின பின் சோம்பேறி என்ற பேர் வாங்காதே. மிஸ்டர் இந்திரன். நல்ல பொழுது எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். Mr. Indran, sir, can you tell me the different types of BPO? Customer support services, technical support services, telemarketing services, help desk services, insurance services. He is right. ஓகே, ஒரு ஆர்ட் கேலரி நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஒரு பிக்சரை பார்த்து மெய்மறந்து ரசிக்கிறீங்க. என்ன பிக்சர் இது? ஹிட்லர் விஷயத்தில் சார்லி சாப்ளின் படத்தை பார்த்து சார். ஒரு கோபமான கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு குழந்தை மாதிரி சார். குட். நீங்க ஏதாவது எங்களை கேட்கணுமா? நான் இதே கம்பெனியில் உங்கள் இடத்துல உட்காந்து மற்றவங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அப்போ என் சம்பளம் எவ்வளோவா இருக்கும்? நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் மெயில் அனுப்புகிறோம். யூ கேன் லீவ் நவ். சார் அப்படின்னா யூ ஆர் செலக்டட். தேங்க்யூ. என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ. செக்யூரிட்டி. எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பிரில்லியண்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். இந்திரன், உங்களை பற்றின ஒரு விஷயம் இதில் எழுதியிருக்கேன். என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நார்கோலெப்சின்னு எழுதியிருப்பீங்க சார். உங்களுக்கு நார்கோலெப்சி இருக்கா? அப்போ இந்த பேப்பரில் நீங்கள் நார்கோலெப்சின்னு எழுதலையா சார்? படிச்சு பாருங்க. பிரில்லியண்டா? நான் தான் உளறிட்டேனோ? வரேன் சார். இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் மேடம், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. சார் அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். உங்களை டெஃபினட்டாக எங்கேயோ பார்த்துருக்கேன் சார். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறேனே சார். ஏன் சார் திரும்ப திரும்ப அதே கேட்குறீங்க? நீங்கள் கேளுங்க மேடம். உங்களுக்கு நார்கோலெப்சி தானே? கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்ட். உங்களை ஏற்கனவே நான் மீட் பண்ணியிருக்கேன். நார்கோலெப்சி. நார்கோலெப்சினா என்ன? சொல்லி வேலை தொலை. செய்யாம தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. சம்பளம் கம்மியா இருக்குன்னு ஒன்றும் ஃபீல் பண்ணாத. சரி. நீ பர்ஃபார்மன்ஸை ஒழுங்கா பண்ணு. 2 மாசத்துல சேர்த்து கொடுக்குறேன். சரிங்க சார். ஆனா டியூட்டியில் சார். அலாட்டா இருக்கணும். கண்டிப்பாக. புரியுதா? தேங்க்யூ. அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூ, ஆனால் பதில் தான் ஒரே மாதிரி வந்துச்சு. ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். மெயில் பண்றோம். அவுட். கெட் அவுட். விடு மச்சான், வேற வேலை கிடைக்கும். இல்லைடா, அம்மாவுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டேன்டா. ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க முடியல. டேய், காசு வேணா வாங்கிக்கடா. வேணாண்டா, சில விஷயங்கள் நம்ம சம்பாதிச்ச காசை செஞ்சாதான் சந்தோஷமே.
முதல்ல எப்படியாவது ஒரு லேப்டாப் வாங்கணும்டா. ஆன்லைன் ஜாப்ஸ் நிறைய விசாரிச்சு வச்சிருக்கேன். மாதம் 20,000 40,000 வரைக்கும் சம்பாதிக்கலாமா? அப்புறம் யார்கிட்டயும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் சரியாக நடந்தா இந்த கிளாஸஸ் கழட்டி போட்டு லேசர் கூட பண்ணிப்பேன். எல்லாம் நடக்கும்டா, நீ டீயை குடி. ரொம்ப வெறுமையான நாட்கள். வீட்டுக்குள்ளே மொத்த நாளும் கழியும். எத்தனை தடவைங்க சொல்றது? இல்லைங்க, ஒரே நிமிஷம் சார் கிட்ட பேசிடுறோம். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? போங்க இங்க இருந்து. அம்மா என்னம்மா, யார் இவங்க? ஒண்ணும் இல்லடா, டைம் ஆயிடுச்சு, வா நீ வா டிஃபன் சாப்பிடலாம். மேடம் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ்? என் மகனை வேடிக்கை பார்க்கிறதுக்கு அவன் என்ன ஜூவா? அம்மா என் நிலைமை உங்களுக்கு வந்தாதான் அந்த கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு என்னம்மா? புரியும். சும்மா இருடா. சார் நாங்க கேம்ஸ்ல இருந்து வரோம் சார். உங்களுக்கு நார்கோலிப்ஸ்னு ஏங்க, ஒரு கேள்விப்பட்டோம். தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? ப்ளீஸ் மேம், ஜஸ்ட் 2 hours போகும் சார். நீங்க வந்தீங்கன்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை பத்தி தெரிஞ்சுக்க நல்ல வாய்ப்பா இருக்கும். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் வாங்க சார். வந்தா காசு கொடுப்பீங்களா? டேய், என்னடா பேசிட்டு இருக்க? உன்னை வேடிக்கை காட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் உன்னை பெற்றேன். இப்போ மட்டும் என்னம்மா வேடிக்கை பார்க்காமல இருக்காங்க? என்ன எல்லாரும் ஓசியில் வேடிக்கை பார்க்குறாங்க, இவங்க காசு கொடுத்து வேடிக்கை பார்க்கட்டுமே. சொல்லுங்க சார், உங்கள் காலேஜுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பீங்க? டேய், இருமா. சார் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? 50,000 ரூபாய் கொடுப்பீங்களா? நார்கோலெப்சி இட்ஸ் அ chronic நியூரலாஜிக்கல் டிசார்டர். நம்மளோட பிரெயினால் தூங்குறதையும் விழிக்கிறதையும் ஒரு சுழற்சியாக சரியாக செய்ய முடியாதப்ப இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது. எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ் இதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? எஸ் எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸ். சார், எஸ் அனாட்டமி மேம் கிளாஸ் எடுக்கும்போது ஒட்டுமொத்த கிளாஸ்மே தூங்குதே, ஸோ எங்களுக்கு நார்கோலெப்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அகிலேஷ் சிட் டவுன். சாரி மேம், சாரி. ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம எல்லாருடைய தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது நமக்குள்ளே இருக்கிற ஒரு இன்டர்னல் கிளாக். அதில் எப்போல்லாம் சிக்னல் இருக்கோ அப்போ நம்ம பிரெயின் முழிச்சிருக்கோம். சிக்னல் கம்மியாகிறப்ப சர்க்கியூட் ஷட் டவுன் ஆகிடும். அதுதான் நமக்கு வர தூக்கம். ஆனால் இவருடைய கேஸ், எனி எக்ஸ்ட்ரீம் எமோஷன் வில் மேக் ஹிம் ஸ்லீப். கேட்டாப்ளெக்ஸின்னு சொல்லலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ் எல்லா எக்ஸ்ட்ரீம் எமோஷன்லயும் இவர் தூங்கிடுவாருன்னா இவரால செக்ஸ் கூட? ப்ளீஸ், எல்லா சாதாரண மனுஷங்க மாதிரியும் இவருக்கும் அந்த ஆசை இருக்கும். ஆனால் அந்த நோக்கத்தோட ஒரு பொண்ணை தொடும்போது தான் பிரச்சனையே. எத்தனையோ நார்கோலெப்சி பேஷண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவர் இத்தனை வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்ததே பெரிய விஷயம். ஓகே மிஸ்டர் இந்திரன் சார், என்னைக்கா ஒரு நாள் ஏன்டா இது நமக்கு வந்துச்சுன்னு நீங்கள் மனசுடைஞ்சு போயிருக்கீங்களா? இது என்னன்னு தெரியாத வயசில் ஜாலியாக தான் சார் இருந்தது. கிளாஸில் தூங்கிடுவேன், பசங்களாம் பயங்கர கடுப்பாயிடுவாங்க. ஆனால் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார். எங்கேயும் தனியாக வெளில போக முடியாது, வேலை கிடைக்கல. சில பேர் கிண்டல் கூட பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் தூக்கம் வராமல் மாத்திரை சாப்பிட்றாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. தூக்கத்தை விலை கொடுத்து வாங்குறவங்க மத்தியில் எனக்கு இயல்பாக தூக்கம் வருது, சந்தோஷம் தானே சார். இங்கே இருக்கிற எத்தனை பேர் என்னை பார்த்து பரிதாபப்படுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். That's the spirit. இந்த ஐடியா நமக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா இவனை வச்சு நிறைய சம்பாதிச்சிருக்கலாம்டா. ஏய் மச்சான், முதல்ல அந்த டைரி தூக்கி போடுறா. டேய், நீங்கள்லாம் லைஃப்பில் தினம் தினம் செய்கிற விஷயத்த என் லைஃப்பில் ஒரு தடவை செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அது தப்பாடா? தப்பு இல்லப்பா. ஆனா தனியா நடந்து போகணும்னு ஆசைப்படாம ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட நடந்து போகணும்னு ஆசைப்பட்டேன். கிண்டலா? அது இல்லடா, நல்லா சம்பாதிக்கிற கல்யாணத்து பொண்ணு கிடைக்கிற கஷ்டம். கல்யாணத்தனிக்கே டைவர்ஸ் ஆகிடும். சரி, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோ. டேய், என்ன பிடிக்கிற பொண்ணுக்கு நான் தூங்குறது பிடிக்காம போயிடும்டா. ஃபர்ஸ்ட் பொண்ணை பார்ப்போம், அப்புறம் அந்த பொண்ணுக்கு நீ தூங்குறது பிடிக்குதா பிடிக்கலையான்னு பார்ப்போன்னா வா. அம்மா மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸும் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, முடியல. இதுல யாரனா ஒருத்தர் பிக்கப் பண்றியா? மச்சான் டேய் பாடா, அந்த பிங்க பாடா. ஆனா நீ முட்டிக்கால் போட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். ஓகே உனக்கு? சரி. நான் தேடிட்டு இருந்த குரல் அவளோட தான் எனக்கு அப்போ தெரியாது. அவள் தான் மீரா. ஏய் அப்பா, உனக்கு செட் ஆகுதுனால எங்களுக்கு செட் ஆகும் போல இருக்குடா. யார பாக்குற? ஏய், நான் அந்த பிளாக் ஓகேவா? டேய் சும்மா இரு. ஏய், போய் தைரியமா பேசு. ஃபர்ஸ்ட் டைம் தான் ஷாக்கு, அப்புறம் பழக பழக சரியா போய்டும். போடா, இந்த பொண்ணுக்கு ரீசார்ஜ் கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போடா. அந்த பொண்ணுகிட்ட போய் நீ வந்தாவான்னு கேளு. உடனே இல்லைன்னு சொல்லுவேன். இல்லைங்க, நீ பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு வந்தா மாதிரி இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி தான் கண்டினியூ பண்ணுறேன். மச்சான் சூப்பர். ஆமா, செம ஐடியா. போடா. இத பாரு, இவனுக்கு அந்த ஊர்ல ஒரு ஜோடி செட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு இவன மாதிரியே வியாதி போலகுதுடா. ஏய், இத பாரு, கை தூக்கி போடுறான். சொன்னா நம்ப மாட்டான். அவனை போட்டோ எடுத்துக்கலாம். சாரிங்க, நான் உங்களை செத்த மாதிரி நடிச்சு பணம் பறிக்கிற கும்பல் ஒன்று தப்பா நினைச்சிட்டேன். ஏங்க, பணம் பறிக்குதுன்னு முடிவு பண்ணிட்டா செத்த மாதிரியா நடிப்பான்?
அவனுக்கு தூங்குற வியாதிங்க. ஹலோ, லூசா நீங்க? தூக்கம் வரலன்னா தான் வியாதி. நல்ல தூக்கம் வந்தா அது வரும். அப்ப நீங்க நடக்கும்போது கூட தூங்கிடுவீங்களா? ஆமாங்க, படிக்கிறப்ப, விளையாடுறப்ப, சாப்பிட்றப்ப, எப்போ வேணாலும். அப்போ எப்ப பார்த்தாலும் பயத்தோடவே இருக்கணும்ல? இல்லைங்க, தூங்கும்போது மட்டும் பயம் இல்லாமல் இருப்பேன். அப்போ எப்படி வெளியே தைரியமா? முதல் தடவை தைரியம் வந்துச்சு. உங்களுக்கு 4600 ரூபாய் நஷ்டம். நீங்க வேணா பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்க பெரிய ஆளா ஆயிடுவீங்க. அவன் இப்பவே பெரிய ஆள் தாங்க. 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். 20 என்ன? உங்களால 20 40 ஆக்க முடியும், 40 80 ஆக்க முடியும். குட் லக். தேங்க்யூங்க. ஆனா அந்த குடிக்காரன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை விடக்கூடாது. அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என் காசை வாங்கணும். ஏங்க, என்னால தானே உங்களுக்கு லாஸ். நான் வேணா திருப்பி கொடுத்துட்டுமா? அப்படியா சொல்றீங்க? சரி கொடுங்க. அட அல்ப. ஆ, 500. 500 குறையுதா? இல்லைங்க, இருக்கிறது 500 ரூபாய் தான். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பாக்குறப்ப கொடுத்துருங்க. ஆமா ஆமா கொடுத்துடுறா. கஷ்டப்பட்ட ஃபேமிலின்னு நினைக்கிறேன். காலேஜ் ஃபீஸ், டாக்டர் ஃபீஸ், மேக்கப் ஃபீஸ் நிறைய இருக்கும். கொடுத்துரு. ஹலோ, நான் யாருன்னு தெரியுமா? பாண்டி பசார்ல கார் மேல பொம்மை வச்சு வைக்கிறாங்களா? ஷட் அப். பாண்டி பசார்ல இருக்கிறதுலயே எங்க கடை தான் பெருசு. கடல்னு சொல்லுவாங்க. ஓ, அதுக்காக காசை விட்டுற முடியுமா? ஆமா கரெக்ட் தான். அப்பா, கடல்ல இருந்து போன். ஓ அப்படியா? சரிப்பா. ஏண்டா கடைய கடல்ன்றா 500 ரூபாய் புடிங்கி வச்சுக்கிறா. கதை விடுறா மச்சி. சும்மா பை. எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. எதுக்கு? நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. அப்ப நான் கிளம்புறேன். ஓகே. பை. 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 வெல்கம். டேய் நம்பர் கேளுடா. ஏய் போய் கேளுடா. இந்திரன், காசை திருப்பி எப்படி கொடுப்பீங்க? கன்ஃபர்ம்ட் அல்ப. மொபைல் நம்பர் கொடுங்க. பை. காரே கப்பல் மாதிரி இருக்குது, கடை கடல் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னா நீங்க நம்பலல்ல, அதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன். நீங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு காட்டிக்க வேண்டாம், புரியுதா? இவ்ளோ பண்றதுக்கு பேசாம இன்ட்ரோ கொடுத்துடலாம்ல. ஃபீல் பண்ணிட்டா யாரா இருந்தாலும் ஹர்ட் ஆகும் இல்லையா? இந்த மாதிரி டிஸார்டர் இருக்கிறதுனால கூப்பிட்டு வேடிக்கை காட்டுறேன்னு நினைச்சிட்டா? டேய், ரொம்ப பெருமையா இருக்குதுடா. காஸ்ட்லியான காஃபி ஷாப்பு, கலக்கலான பொண்ணு, எல்லாம் சூப்பரா நடக்குது போ. என்ன சதீஷ், காஃபி ஷாப் பக்கம்லாம் வந்திருக்க? அது ஒண்ணு இல்ல சமந்தா, நம்ம தெருவுல கார்ப்பரேஷன் தண்ணி குடிக்கிற நாயெல்லாம் காஃபி ஷாப் பார்க்க வரதா கேள்விப்பட்டேன். அதை புடிச்சு கொடுக்கலாம் தான் வந்தேன். ஆமா, சார் யாரு? என்னோட பாய் ஃப்ரெண்ட் சித்தார்த். டேய், அதிர்ச்சியில தூங்கிடாதடா மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு உன்னை காஃபி ஷாப் கூப்பிட்டுருக்கா. நான் கூட வந்தா நல்லா இருக்காது. நீ போய் பேசிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். டேய், என்னடா பேசிட்டு இருக்க? வாடா. ஏய், சொன்னா கேளு மச்சான். நான் சொன்னா கரெக்டா இருக்கும், நீ போய் பேசு. டேய், நீ இல்லாம எங்கேயாவது வெளியில போயிருக்கேனா? ஹலோ, என்ன ஃபீலிங்கா? பெரிய காதல் தேசம் அப்பாஸ் வந்தனா வாயிலே போடுவேன். போட வேண்டாம். கடல் எங்க? ஹாய். ஹாய். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் தேங்க்ஸ். பணம் மாப்பிள்ள பிடிச்சிருந்ததா? அதுவா, மாப்பிள்ள ஓகே தான், ஆனா கேரக்டர் பிடிக்கல, அதான் நோ சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க பிஸியா இருந்திருப்பீங்க, திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டேன். சாரி. சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரீ தான். நீங்க? ஃபோனை பார்த்தீங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இல்லைனா ஃபோன் பண்ணி மீட்டிங்க்கு வான்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி? ஓ சாரி, நீங்க வேணா கிளம்புங்க. அதான் நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல. இல்ல, நான் அவரை ட்ராப் பண்ணிடுறேன். ட்ராப் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நான்லாம் இல்லாம அவன் வெளியவே வர மாட்டான். என்னடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீ கிளம்புடா மச்சான், நான் தனியாக இருந்துக்குவேன். எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வராது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இன்சல்ட். அம்மா, அம்மா, உள்ள வாங்க. வாமா, உட்காரு. உட்காருங்க.
நான் போய் தண்ணி கொண்டுறேன். ஓகே. காப்பி இல்ல தண்ணி போ. உனக்கு என்னப்பா வேணும்? ஒன்றும் வேணாமா. ஏன்பா அப்படி சொல்ற? உனக்கு என்ன குறைச்சல்? ராசா மாதிரி இருக்க, 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற. மா தண்ணி. நீங்க பேசிட்டு இருங்க. முருகா, யார் இவ? லட்சணமா இருக்கா. ஆசை காட்டி மோசம் செய்யாத. இவதான் என் மருமக. சரியா? இந்தம்மா. தேங்க்ஸ். மா சொல்ல மறந்துட்டேன், என் ஃப்ரெண்டு மீரா. நீங்க பேசிட்டு இருங்க. மாடியில வத்தல் காய போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு வரேன். அம்மாவா இருக்கிறது ஒரு வரம் இல்ல? கரெக்ட் தான். டேய், உன் ரூம்ல அந்த லேப்டாப் கீழே விழற மாதிரி வச்சிருக்கேடா, ஒழுங்கா எடுத்து வை. இவனுக்குன்னு ஒரு பொண்ணு வந்தாதான் எல்லாத்தையும் சீர் பண்ணி எடுத்து வைக்கும். ஏ சதீஷ், இந்திரே வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கான்டா. நீ உடனே வத்தல் காய போடுறேன்னு மொட்டை மாடிக்கு வந்திருப்பியே. அடே, கரெக்ட்டா கண்டுபிடிச்ச. எப்படிடா? ஐயோ, இப்பதான் நிர்மலா பெரியசாமி நியூஸ்ல சொன்னாங்க. ஏய், பொறாம படாதடா. சந்தோஷப்படுவேன்னு சொன்னா போன வை. இதான் என் ரூம். என்ன இதெல்லாம்? என்னோட பெரிய பெரிய ஆசைகள். படிங்க. பேசுறத கேட்கவும் ஆசையா இருக்கு. ஐயோ. ஏய் சரஸ்வதி, சரஸ்வதி. என்ன சுமதி? இந்திர கீழே ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கான். அதான் உன்னை மேல அனுப்பிட்டானா? என் புள்ள 6 மாசத்துக்கு முன்னாடியே என்ன அனுப்பிட்டான். இவளுக்கும் பொறாம. சோ உங்க முதல் சம்பளம் 50,000 ரூபாய். ஆமா, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அம்மாக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டீங்க. ரோட்ல தனியா நடக்கணும். அன்னைக்கு தானே என்கிட்ட வந்து மாட்டினீங்க. ஆமா. இது என்ன முதல் நாள் முதல் ஷோ? ஷகிலா படம் முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும். ஏன் ரெண்டாவது ஷோ பார்த்தா? ரெண்டாவது ஷோல பிட்டை கட் பண்ணிடுறாங்களாம். பெரிய நாயகி கிட்ட சாரி கேட்கணும். யார் அது? 8th படிக்கும்போது ஐ லவ் யூ சொன்னா தூங்கிட்டேன். என்னைக்காவது சாரி கேட்கணும். தேவதையை பார்க்கணும். லவ் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூங்க. அழகான பொண்ணு கிட்ட இருந்து முத்தம். அது யாரு? என்ன லவ் பண்ற பொண்ணு தாங்க இந்த உலகத்திலே அழகான பொண்ணு. ஒரு நாள் ஃபுல்லா முழிச்சிட்டு இருக்கணும். தட்டி கேட்கணும். யாரு? ரோட்ல போயிட்டு இருப்போம், அங்கே ஏதோ பிரச்சனை நடக்கும், யாரோ தப்பு பண்ணியிருப்பாங்க. தட்டி கேட்கணும்னு தோணும். ஆனால் எனக்கு தான் கோவம் வரும்போது தூக்கமும் சேர்ந்தே வருது. பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் படத்து கூட இவ்வளவு கஷ்டப்படுறது இல்ல. என்னம்மா குடி. 2 டிக்கெட் தான் இருக்கு. நான் வரல. ஏன்? எனக்கு பிடிக்காது. சூப்பர். எனக்கு ஷகிலா பிடிக்காது. ஐ அம் ரேஷ்மா ஃபேன். ஷகிலாக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர்.
சரி ஓகே. அவ இன்னும் சாவலியா, கோமால இருக்கா. என்னடா அது சட்டையெல்லாம்? இந்திரா, ஏன்டா முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? இந்திரா என்னடா? டேய் டேய் என்னடா ஆச்சு? சொல்லுங்கடா என்ன ஆச்சு? மீராக்கு 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 என்னாச்சு? ஐயோ இந்திரா, இந்திரா, கதவை திறடா. இந்திரா, கதவை திறடா. சார், நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன், உங்களுக்கு தொழிலில் நிறைய எதிரிங்க இருக்கலாம். உங்களை பழி வாங்குறத நினச்சி கூட உங்கள் பொண்ணு அப்படி செஞ்சுருக்கலாம் இல்லையா? அப்படி யாரும் இல்லையே சார். 15 வருஷத்துக்கு முன்னாடி வரதராஜன் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஓனர். எனக்கு அவனுக்கும் சுத்தமாக ஆகாது. ஆனால் அவன் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல போய் செட்டில் ஆகிட்டானே. யாராக இருந்தாலும் என் பொண்ணை இந்த அளவுக்கு வாய்ப்பே இல்லை சார். மீராவோட காரில் ரெட் கலர் பெயிண்ட் ஒட்டியிருக்கிறதால அக்யூஸ்டுங்க வந்த காரு ரெட் கலர் காருங்கிறது மட்டும்தான் உறுதியாயிருக்கு. அன்னைக்கு மழை பெஞ்சதுனால எல்லா எவிடன்ஸுமே எரேஸ் ஆயிடுச்சு. இதை அவங்க கண்டிப்பாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க இந்திரன் சார், உங்களால் அவங்க ஒருத்தரையாவது அடையாளம் காட்ட முடியுமா? இல்லை சார், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். இங்கே பாருங்க இந்திரன், நீங்கள் தூங்கும்போது கூட மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு கேட்குன்றது எங்களுக்கு தெரியும். மழை பெஞ்சிட்டு இருந்தது, வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். ப்ளீஸ் சார் உட்காருங்க. கேளுங்க சார். இந்திரன், நல்லா யோசிச்சு பாருங்க இந்திரன், யாராவது ஒருத்தரையாவது அடையாளம் கட்ட முடியுமா? எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல சார். இந்திரன், இந்திரன், அன்னைக்கு எதுவுமே கேட்கல, எல்லார்கிட்டையும் போய் சொன்னேன். மீரா அழுது என் காதில் கேட்டுட்டே இருந்துச்சு. என்னடா, எனக்கு அந்த இடத்துக்கு போகணும்டா. சார், மீரா இருக்க வேண்டிய இடம் இதுதான், எங்களோட இல்லை. அவன் கூட தான் இருக்கணும். உன் குரலை அவ தினமும் கேட்கணும். அவன் திரும்பி எழுந்து நடப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் மீராவை நீ பார்த்துக்கோ. எனக்கு தெரிஞ்சு மீராவை பிடிக்காதவங்க யாரும் இல்லை, மீராவுக்கு பிடிக்காதவங்களும் யாரும் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. மீராக்கும் எனக்கும் நல்ல தெரிஞ்சவங்க யாரோ தான் இது பண்ணியிருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லை. இல்லை, பட் கார்த்திக்னு ஒருத்தர் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவ கூட நோன்னு சொன்னால. 2-3 தடவை ஃபோனில் பேசும்போது பொலைட்டாக சொல்லி பார்த்தா. அப்புறம் ஒரு நாள்
திட்டிட்டா. ஆனா அவரு தான் இத அவர் எங்க இருப்பாரு? உங்களுக்கு அட்ரஸ் தெரியுமா? எனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம். ஒத்து வரானான்னு பாரு, இல்லைன்னா முடிச்சிரு. ஏய்! Son of a... Move aside, man. What's wrong with you? உன்கிட்ட தான்டா சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன சைக்கோவா? இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், நீ மீராவை ஏன்டா இப்படி பண்ண? மீராக்கு என்ன ஆச்சு? மீராக்கு என்ன ஆச்சு? வெல், நான் மீராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். பட் அவளுடைய சாய்ஸ் நீங்கள் தான். அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு நான் கால் பண்ணுறதையே நிறுத்திட்டேன் இந்திரன். எனிவே, ஹெல்ப் ஏதாவது வேணும்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. யா, பாரு, வந்த மேட்ரை மட்டும் பட்டுன்னு சொல்லுன்னு கிளம்பினே இருக்கணும். அண்ணா, நான் பாண்டி சொல்லியிருந்தாருல்லண்ணா, அதானே கூட்டின்னு வந்தேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணே, உங்கள் ஏரியாவில் ஒரு பொண்ணை 4 பேர் ரேப் பண்ணாங்க. அதுக்கு என்ன இப்போ? இந்த ஏரியாவில் உங்களை மீறி எதுவும் நடக்காதுன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம ஏரியா பசங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்ல வரியா? ஐயோ, அப்படி சொல்லண்ணே. அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டோட லவ்வரு. மொத்தம் 4 பேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தன் பேர் கூட சேகரான். உங்களுக்கு சேகர்னு யாராவது தெரியுங்களா? ஏய், போய் சேகர் வர சொல்லு போ. என்ன தாத்தா? என் பேரும் சேகர் தான். என் பேரன் தான். இவன் தான் ரேப் பண்ணான்னு சொல்ல வரியா? ரேப் பண்ண ஸ்லம்காரன், திருடினா ஸ்லம்காரன், கொலை பண்ண ஸ்லம்காரன். தப்பு பண்றவன்லாம் இங்க இல்ல, ஸ்லம்முக்கு வெளியில தான் இருக்கானுங்க. அது இல்லைண்ணே, நான் என்ன சொல்றேன்? யார் அவனுங்களை கூட்டு வந்தது? சத்தியமா மேட்ரு எனக்கு ஒன்றும் தெரியாது. பாண்டி தான். அவங்கள கூட உடம்புல இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படியா சமாளிக்க போகிறேன்? இங்கே சோமு தான் பெரிய குரூப்பு. ஒன்றா ஆளை தூக்கி போட்டில் போட்டுக்கிட்டு நடுக்கடலில் இருக்கிற மீனுங்களுக்கு வெட்டி பீஸ் பீஸாக போட்டுருவான். ஆனால் பொண்ணுங்க விஷயத்தில் மட்டும் தலையிடவே மாட்டான். இங்கே நடக்கிறதெல்லாம் சொத்து தகராறு, கோடிக்கு மேலே பொண்ணை போட்டு தள்ளுறது. ஆனால் உன் விஷயம் வேறு. போலீஸுக்கு பயப்படுறவன் இதை செய்ய மாட்டான். அவன் தைரியமா இதே ஊர்ல தான் இருக்கணும். உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். டேய் லூசே, காது கேட்கறதுனா கண்ணு கூட தெரியுது உனக்கு. அப்டேட் மேல குட்ற நேரா சொல்லுங்கற பாத்து நேக்கற பட போடான்ற அடிங்க. அதான் சொல்லிட்டேன்ல பட. டேய், அவனுக்கு தான் காது கேட்காதுல்ல, திட்டினா மட்டும் கேட்டுருமா? அவனுக்கு தான் காது கேட்காதுல்ல, திட்டினா மட்டும் கேட்டுருமா? நீ என்கிட்ட கேளு சொல்லியிருக்கல. இதான் சார் ஃபாஸ்ட் மூவிங். ட்ரை பண்ணி பாருங்களேன், கேட்க நல்லா இருக்கும். டேய், இப்போ எதுக்கு இதை வாங்குற? திடீர்னு கேட்குற சத்தத்தில் வர அதிர்ச்சினால தானே தூக்கம் வருது. ஒருவேளை சத்தமே கேட்கலனா